இனிய இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். இன்றைக்கு மாதா தொலைக்காட்சி 10வது பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த 10 ஆண்டின் நிறைவிலே மாதா தொலைக்காட்சியின் பயணத்தை குறித்த ஒரு பார்வை, கள ஆய்வு. 5ஆம் ஆண்டு நிறைவிலே எவ்வளவு பேர் பார்க்கிறார்கள், எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள், எதை விரும்புகிறார்கள் என்ற குறித்து நாம் ஆராய்ச்சி செய்தோம். ஆனால் இந்த 10ஆம் ஆண்டு நிறைவிலே இந்த மாதா தொலைக்காட்சியுடைய நிகழ்ச்சியுடைய தரங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது, இந்த கண்டென்ட் அனாலிசிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இதை குறித்து நாம் ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இன்னும் வருகின்ற நாட்களிலே, ஆண்டுகளிலே இந்த நிகழ்ச்சிகளுடைய தரத்தை நாம் ஒவ்வொரு சாராரும், வயதானவர்கள், இளைஞர்கள், இளம் குழந்தைகள், இவருடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நாம் எவ்வாறு பூர்த்தி செய்வது, மற்ற சமூகங்களோடு இணைந்து இந்த மாதா தொலைக்காட்சியை எவ்வாறு நாம் அழைத்து செல்வது என்பதை குறித்து ஒரு கள ஆய்வு செய்வதற்காக லோயோலா கல்லூரியிலே இருந்து செயல்படுகின்ற சமூக ஆய்வு மையத்தை நாம் அணுகினோம். இந்த கள ஆய்விலே எப்படிப்பட்ட வழிமுறைகள், அதாவது மெத்தடாலஜி பயன்படுத்தப்பட்டது, எப்படியெல்லாம் இந்த தரவுகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டன, இந்த சேகரிக்கப்பட்ட தரவுகளிலே மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி வெளிப்பட்டன, நிகழ்ச்சிகளை குறித்தும் அவர்களுடைய புரிதலை குறித்தும் அவர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வருகின்ற காலங்களிலே இந்த மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடைய தரங்களை குறித்து, அந்த நிகழ்ச்சிகளிலே வருகின்ற கருத்துக்களை குறித்த தரவுகள் எல்லாம் அவர்கள் சேகரித்து வந்திருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம், இதை அவர்கள் நேரடியாக புரிந்து கொண்ட காரியங்களை இப்பொழுது உங்களோடு அவர்கள் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். கள ஆய்விலே ஈடுபட்டிருக்கின்ற, அதனை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது பாசத்திற்குரிய பேராசிரியர் பெர்னாடிசாமி அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சார், உங்கள் கூட வலது உபவாசத்திலும் இடது உபவாசத்திலும் 2 பேர் இருக்கிறாங்க. உங்களுடைய பாசத்திற்குரிய தம்பிகள், அவங்கள குறித்து அவங்க யாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 10 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி ஒரு ஆய்வை நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்று எல்லாம் சேர்ந்து தீர்மானித்த பொழுது நீங்கள் அந்த பொறுப்பை எங்களிடம் கொடுத்தீர்கள். அந்த பொறுப்பின் அடிப்படையில் தான் இந்த குவாலிட்டேட்டிவ் ஸ்டடி இந்த தடவை ஏன்னா 5 ஆண்டுக்கு அப்புறம் ஒரு குவான்டிடேட்டிவ் ஸ்டடி, எண்ணிக்கையில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இந்த தடவை தரத்தின் அடிப்படையில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படி ஒரு ஆய்வை நீங்கள் கொடுத்த பொழுது இந்த லிஸ்டர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆய்வு மையத்தில் இன்றைக்கி ஆராய்ச்சியாளராகவும் அதே சமயத்தில் வரலாற்றுத்துறையில் பேராசிரியராகவும் உதவி பேராசிரியராகவும் இருக்கிற அகிலன் அவர்களை இதில் இந்த ஆராய்ச்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும். ஏன்னா அவர் ஒரு ஆராய்ச்சி மாணவர், நிறைய ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார். அதனால் இந்த கள ஆய்வுக்கு அவர் ரொம்ப தேவைப்படுறதுனால அவர் வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது அவர் ஜாயின் பண்ணார். அதனால் அகிலன் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். வருண் இப்பொழுது தான் கல்லூரியில் எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்தார். எந்த ஒரு கள ஆய்வுக்குமே நம்மளுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ், அதுக்கு இந்த புள்ளியியல் துறை, அதை படித்தவங்க நம்மளுக்கு தேவை. அந்த விதத்தில் வருண் முடிச்சுட்டு ரெடியாக இருந்த காரணத்தினால வருணை உடனே கூப்பிட்டதுனால ஹெர்னஸ்ட் வருண் சேர்ந்துக்கிட்டார். தமிழகம் முழுக்க நீங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் நீங்கள் போயிருக்கிறீங்க. அதற்கிடையே தமிழகத்துக்கு வெளியில் இப்போ கர்நாடகா நீங்கள் முடிச்சிருக்கீங்க. அடுத்து இன்னும் மகாராஷ்டிரா நீங்கள் போக வேண்டியிருக்கு, தமிழர்களது பகுதியில். இதில் உங்களுக்கு கிடைத்த அந்த நேரடி அனுபவம், போய் மாதா தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லி மக்களை போய் நீங்கள் அணுகின்ற பொழுது உங்களுக்கு கிடைத்த அந்த நேரடி அனுபவத்தை குறித்து நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஒன்று இந்த ஆராய்ச்சி தரத்தின் அடிப்படையில் அமைந்ததுனால இந்த கேள்விகள் எல்லாமே ஒரு மாதிரி குவாலிட்டேட்டிவாக, இதை நாங்கள் ஒரு குவெஸ்டினராக எடுத்துகிட்டலாம் போல். அதே சமயத்தில் மக்களை போய் பார்க்குறோம், அவங்க மாதா டிவியை பார்த்தேன் அப்படின்றாங்க. அப்படி மாதா டிவியை பார்த்தவங்களை எல்லாரையும் அவங்கள தனியாகவும் தனியான ஒரு நேர்காணல், அதான் இன்டெப்த் இன்டர்வியூன்னுவாங்க, அந்த தனியான ஒரு நேர்காணலும், அதே சமயத்தில் குழுவாக எங்கெல்லாம் பொறுமோ அங்கெல்லாம் இளைஞர்களாக இருந்தாங்கன்னா இளைஞர் குழுவாக, சிறுவர்களாக இருந்தாங்க சிறுவர் குழுவாக, அது கேட்டிகிசம் கிளாஸாக இருந்தால் கேட்டிகிசம் கிளாஸாக, மரியாயின் சேனைக்காக வந்திருந்தாங்கன்னா மரியாயின் சேனையாக, பெண்களாக, அப்படி உட்கார வச்சு அவங்கள்ட்ட நிறைய எஃப்ஜிடி என்று சொல்லக்கூடிய இந்த ஃபோக்கஸ்டு குரூப் டிஸ்கஷன்ஸும் நாங்கள் நிறையா நடத்தணும். இதன் அடிப்படையில் தான் இந்த ஆய்வு கடந்த 6 மாதங்களாக கள ஆய்வு 18 மறை மாவட்டங்கள்லையும் இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் இது நடந்திருக்கு. எங்கெங்கே போனோம், எந்தெந்த இடத்துக்கு போனோம் அப்படின்றதெல்லாம் பற்றி அகிலன் அவர்கள் இன்னும் அதிகமாக சொல்வார்.
அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு 6 மாதமாக, ஒரு மே மாதம் தாண்டினதுலேருந்தே ஒரு 6 மாதமாக இந்த ஆய்வு சம்பந்தமாக சாருடையும் உங்களுடைய நிறைய இடங்களில் பயணிக்க முடிஞ்சது. அந்த பயணத்தில் நாங்கள் ஒரு விஷயத்த முதல்ல டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா இது ஒரு பெர்செப்ஷன் ஸ்டடி. மக்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த மக்களுடைய உணர்வுகளை நம்ம அப்படியே கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்ததுனால மக்களை எப்படி நம்ம சந்திக்கலாம், ஏன்னா அதை ஒரு வரையறைப்படுத்த வேண்டியது இருக்குது. அப்போ நமக்கு ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குது, மறை மாவட்டங்கள்னு இருக்கிறதுனால தமிழகத்தினுடைய 18 கத்தோலிக்க மறை மாவட்டங்களையும் கண்டிப்பாக சந்திக்கணும் அப்படிங்கிறத சார் முதல்ல எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. we have to meet. நாங்கள் ஒவ்வொரு மறை மாவட்டத்தையும் ஒரு 10 பங்குகள் 8 பங்குகள்னு பிரிச்சுக்கிட்டோம். மக்களை சந்திச்சு எங்களுடைய இது முதல்ல சொன்னது, நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது, அவங்கள பேச விடுங்க. நாங்கள் அப்போ எங்களுடைய கேள்விகள், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்விகள் அவங்கள பேச தூண்டுற கேள்விகளாக இருக்கணும். அப்போ நாங்கள் தெரியாதது போல, இது பார்ப்பீங்களா, இப்படி இருக்கா, நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது நம்முடைய தந்தைகள், ஒவ்வொரு டைசிஸனுடைய இன்சார்ஜ் அவங்களுடைய, ஏன்னா அவங்களுடைய டீம் எங்களை ஹோஸ்ட் பண்ணதுனால தான் எங்களுக்கு அங்கே ஒரு ஃபெமிலாரிட்டியோட ஒர்க் பண்ண முடிஞ்சது. மக்களும் எங்கள்கிட்ட தாராளமாக பேசினாங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு கிடைச்சது. அதனால நாங்கள் பண்ண முடிஞ்சதை ஓரளவு தமிழ்நாட்டுக்குள்ளே எங்களுக்கு இப்போ ஒரு பிக்சர் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே ஓரளவு எல்லாரும் எப்படி இதை பார்க்குறாங்க, என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருதுகோளை எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். இதுதான் எங்களுடைய மெத்தடாலஜி ஆஃப் டூயிங் ஃபீல்டில் இப்படி தான் நாங்கள் பார்த்தோம். இப்போது நீங்கள் ஆராய்ச்சி நீங்கள் பண்ணுறதுக்கு இப்போ எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறீங்க, சந்திச்சிருக்கிறீங்க. இப்போ இதில் முக்கியமாக நீங்கள் சந்தித்த மக்கள், இல்லை வயது வரம்பில், இல்லை அவங்களுடைய வாழ்க்கை, இந்த ஃபினான்ஷியல் அடிப்படையில், இல்லை அவங்களுடைய எண்ணங்கள் அடிப்படையில் இந்த மாதிரி உங்களால் அதை வேறுபடுத்தி உங்களால் சொல்ல முடியுமா? இப்போ நம்ம ஃபீல்டுக்கு போயிடுறோம், அங்கே நம்ம 2 விதமாக மக்களை அணுகிறோம். முதல்ல எப்படின்னா, 1-on-1 இன்டர்வியூ, நேரடியாக நம்ம உட்காந்து அவங்களோட பேசுகிறோம். இன்னொன்று நம்ம குழுக்களாக சந்திக்கிறோம். இந்த குழுக்கள் நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, வயது அடிப்படையில் நம்ம பிரிக்கிறோம். இந்த வயது அடிப்படையில் பிரித்ததில் ஒரு 5 குழுக்கள் வர்றாங்க. முதல்ல குழந்தைகள், அதுக்கடுத்து குழந்தைகள்ல இருந்து அந்த அடல்ட் பருவம், அதுக்கப்புறம் அடலசன் சொல்லக்கூடிய அந்த இளம் வளர் பருவம், அந்த பருவத்தில் உள்ள குழந்தைகளுமே நாங்கள் பார்க்குறோம். அதுக்கப்புறமா இளைஞர்கள் பார்க்குறோம். இளைஞர்களை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த mid-40s இருந்து அதுக்கு கீழே இருக்கிறவங்க, அந்த 30களில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி மக்களையும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வயதானவர், அதே மாதிரி மூத்த குடிமக்கள். இந்த மாதிரி வயது இல்லாமல் நம்ம இந்த பிரிவினரில் வராமல் பார்த்த 2 குழுவினர்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் குழுவினர் துறவரத்தார், அருட்சகோதரிகள், அதே மாதிரி அருட்தந்தையர்களையுமே நம்ம குழுக்களை சந்திச்சோம். அவங்கள ஒரு பிரிவினராகவும், அதே மாதிரி பக்த சபைகள் நம்ம நிறைய சந்திக்க முடிஞ்சது ஃபீல்டுக்கு போறப்ப. மரியாயின் சேனையினர், அதுக்கப்புறம் வின்சென்தே பவுல் சபையினர், அதுக்கப்புறம் இளையோர் பணிக்குழு, இந்த மாதிரி அந்தந்த டயசிஸ்ல யாரெல்லாம் நாங்கள் குழுக்களை பார்க்க முடியுதோ இவங்களையுமே பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏத்தாப்புல நாங்கள் அந்த கொஸ்டினையுமே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்டுக்கிட்டோம் ஃபாதர். இப்போ மாதா தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்து விமர்சனங்கள், இதை குறித்து நீங்கள் கொஞ்சம் இப்போ வரைக்கும் நீங்கள் சந்தித்த விஷயங்களை ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் இருபால் துறவியரை சந்தித்தோம். அதில் சிறப்பாக அருள் சகோதரிகளை நிறையா சந்தித்தோம். அவங்களுடைய ஸ்ட்ரக்சரே, அவங்களுடைய அமைப்பே அவங்களுக்கு ஒரு டிவி முன்னாடி உட்காந்து பார்க்க முடியாத ஒரு நிலை தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு காலையில் ப்ரேயரோட ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் அந்த டே போயிட்டே இருக்குது. அவங்களுக்கு அதில் இல்லவே இல்லை. ஆனால் இதை பற்றி பேசும்போது நல்ல கலந்தாய்வில் நல்லா கலந்து கொண்டு நிறைய கருத்துக்களை, ஒன்று கோவிட் டேஸில் எங்களுக்கு இது மட்டும்தான், இது இருந்திருக்காட்டி எங்களுக்கு ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இன்னொன்று அருள் சகோதரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் எங்களுடைய வெளியில் எங்கேயாச்சும் போகும்போது ட்ராவல் டைமில் பூசை பார்க்க முடியாமல் போயிடுது, அப்படி இல்லாட்டி உடல்நல குறைவினால் பார்க்க முடியாமல் போகுது. அப்போல்லாம் நாங்கள் செல்ஃபோனில் இதை டவுன்லோட் பண்ணி அன்றைக்கி மாதம் நாங்கள் பார்த்துட்றோம் அப்படின்றாங்க. அதே போல் நாங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிறப்ப, ரொம்ப மனக்கவலைகள் ஜாஸ்தி இருக்கிறப்ப ஆராதனையை நாங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்றோம், எங்களுக்கு அது ஒரு பெரிய ஆறுதல் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் இதை அருள் சகோதரிகள் எல்லாருமே பகிர்ந்து கொண்டது தனிப்பட்ட முறையில் நாங்கள் பார்க்குறோம், குழுவாக நாங்கள் இது பண்ணுறதில்லை அப்படின்றத அவங்க தெளிவாக சொன்னாங்க. அதே போல் அவங்களுடைய பங்களிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதையும் அவங்க சொன்னாங்க. எங்களுடைய பங்களிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி கான்டென்ட்டாக இருக்கட்டும், பார்ட்டிசிபேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. குருக்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு துறவரத்தாரும் இருக்கிறாங்க, டயசீசனும் இருக்கிறாங்க. எந்தெந்த ப்ரோக்ராம் பற்றி அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் கிடைக்குதோ அதை நாங்கள் அன்றைக்கி சாயங்காலம் டவுன்லோட் பண்ணி நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற கருத்தை தான் வச்சாங்க. இதுதான் துறவரத்தார் குருக்கள், குருக்கள் தந்தையர்கள்.
குறிப்பாக வந்து எங்களுடைய ஆய்வில் நாங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டதில் யார் இதற்கு ரொம்ப அதிகமான நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப அதிகமாக இதை பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் ஒரு 3 கேட்டகரியை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதில் குறிப்பாக வந்து 40 வயதுகளுக்கு மேலே அந்த ஒரு பேரண்டிங்காக இருக்கிறவங்க, அதுவங்க ஒரு குரூப், அவங்க வேலைக்கு போகிறவங்க, இவங்க ஒரு வயசு ஒரு குரூப்பாக பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது 55 வயதிலிருந்து ஒரு 65 68 வயது வரைக்கும் கொஞ்சம் நல்லா ரிட்டையர்ட் ஆகி நம்முடைய கோயில்களில் நம்முடைய அமைப்புகளில் ஆக்கப்பூர்வமாக செயல்படுற பொதுநிலையினர், இந்த ஒரு குழு இருக்குது. அங்கே 65 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து ஈவன் 24/7 கூட சொல்லலாம். மாதா டிவிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக எல்லா இதுலேயும் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்டில் காலையில் தொடங்கி அவங்க நைட்டு தூங்குறது வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராம்த்தையும் அப்படி ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு 55 அந்த ரிட்டையர்டு வயசுலேருந்து 65 வரைக்கும் ஆக்டிவாக இருக்கிறவங்க இவங்க செலக்டிவாக நிறைய ப்ரோக்ராம் பார்க்குறாங்க. குறிப்பாக எல்லாரும் பார்க்குறதுல முக்கியமாக திருப்பலி, ஆராதனை, நம்முடைய பிரைஸ் அண்ட் வொர்ஷிப், துதிப்பாடல், அதே மாதிரி காலையில் வர்ற கடவுள் வணக்கம், எடுத்து வாசி, இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பெரிய வரவேற்பு இருக்குது. அதே மாதிரி நைட்டு குட் நைட் டாக்குக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. ஆலயம் அறிவோமுக்கு இதெல்லாம் இவங்க இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க ரொம்ப விருப்பப்பட்டு பார்க்குற நிகழ்ச்சிகள். அவங்க பார்க்குறதுல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பார்க்குறது மட்டும் இல்லை, ஏன்னா நாங்கள்லாம் கோயிலில் ஆக்டிவாக இருக்கிறதுனால இப்போ ஒரு இளைஞர் இயக்கத்துக்கு போகிறோம், ஒரு சிறுவழி இயக்கத்துக்கு போகிறோம். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கதை சொல்கிறதுக்கு, ஒரு விஷயங்களை சொல்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சிகளில் பார்த்த விஷயங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. அதுக்கு பிறகு இந்த 40கள்லேருந்து இந்த ஒர்க்கிங் வேலைக்கு போகிற அந்த மக்களுடைய இது எப்படி இருக்குன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மார்னிங் மாஸ். இப்போ வசதி இருக்கிறவங்க கோயிலுக்கு போகிறவங்க போயிடுறாங்க, அப்படி இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக மார்னிங் மாஸ்ங்கிறது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மார்னிங் மாஸ் முடிச்சுட்டு கடவுள் வணக்கம், அதில் வர்ற விஷயங்களை அவங்க வேலைகள் செஞ்சுக்கிட்டே, அவங்களுடைய காலை வேலைகள் செஞ்சுக்கிட்டே செஞ்சிடுறாங்க. அதுக்கு பிறகு இடையில அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்க முடியல. நைட்டு ஆராதனை இருக்குது, அதே மாதிரி குட் நைட் டாக்ஸ் வந்து இது அவங்களுடைய ஒரு ஷெடியூலாக இருக்குது. அப்போ அவங்க ஷெடியூலில் அவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இது பார்க்குறதே எங்கள் குழந்தைகளும் அதில் அப்படி பார்க்குறதுக்கான ஒரு விஷயமா, இதெல்லாம் அவங்க பார்க்குற நிகழ்ச்சிகள். அவங்க இதில் தான் எடுத்துவாசியம் வந்துடுது, நம்முடைய ஆலயம் அறிவும் வருது, அதே போல் குட் நைட் டாக், இந்த நிகழ்ச்சிகள்லாம் இதில் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் நிறைய பார்க்குறாங்க. இதற்கான ஒரு வரவேற்பு வந்து அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். இது இந்த பருவத்தில் உள்ளவங்க. ஆனால் இதுதான் நமக்கு நிறைய விருப்பப்பட்டு மாதா டிவியை நிறைய பார்க்குற ஒரு செக்மெண்ட், ஒரு ஸ்ட்ராங் நமக்கான ஒரு அடித்தளமானு கூட நமக்கு சொல்லலான்னு நினைக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் பண்ண புரிதலில் மாதா டிவியினுடைய ஒரு கான்ஸ்டிச்சுவன்சி அப்படின்னு சொன்னால், நம்முடைய தொகுதி அப்படின்னு சொன்னால், இப்போ சொன்ன ஒரு குறிப்பிட்ட இவங்க தான் நம்முடைய முக்கியமான ஒரு தொகுதியாக இதுவரைக்கும் இந்த 10 ஆண்டுகளில் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த கேட்டகரியில் வரவங்க, அதாவது இளைஞர்கள், குழந்தைகள், அதுக்கப்புறம் 2க்கும் நடுப்பட்ட அந்த இளம் பருவத்தினர். இதில் வந்து நம்ம பேசுகிறப்ப மாதா டிவி பார்க்குறவங்க அப்படின்னு நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பேசலாம். நம்ம 2 பேர்கிட்டயுமே பேசியிருக்கோம். மாதா டிவி பார்க்குறவங்கள்ட்டே பேசியிருக்கோம், பார்க்காதவங்கள்ட்டையும் பேசியிருக்கோம். இந்த குழந்தைகளுக்கும் நம்ம இளைஞர்களுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப மாதா டிவி பார்க்கக்கூடியவங்க அந்த சதவீதம் குழந்தைகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பெற்றோரோ இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்களோட அந்த ஒரு தூண்டுதல் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது, அதனால பார்க்குறாங்க. அதே மாதிரி குழந்தைகள் பார்க்குற ப்ரோக்ராம்லையுமே அவங்களாவே ரொம்ப பிடிச்சி பார்க்குற ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆவே கீதம், அவங்களே திரையில பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆவே கீதம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நல்ல ட்ரெண்டிங்கில், அதாவது குழந்தைகள் மத்தியில் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கிறது இந்த மாதா டூன்ஸ், அந்த கார்ட்டூனுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது ஃபாதர். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த வளர் பருவம் சொல்கிறாங்களே, இந்த இளம் வளர் பருவத்தில் உள்ள அந்த மக்களுக்கு வந்து நம்ம இன்றைய புனிதர் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து நமக்கே வந்து ஃபீல்டுக்கு போகிறப்ப தான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க இன்னும் நம்ம திருச்சபையை பற்றி தெரிஞ்சுக்கிற நிறைய ஆசைப்படுறாங்க. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் எல்லா ப்ரோக்ராம்னு குறிப்பிடுறதை விட ஒரு சில ப்ரோக்ராம் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி தான் அவங்க மத்தியில் கொஞ்சம் பரவலாக இருக்குது. அதில் ஒன்று வந்து அந்த புத்தகம் பேசுகிறது அப்படின்னு. இந்த புத்தகம் பேசுகிறதுல அவங்களுக்கு வந்து அந்த புத்தகம் வாசிக்கிற பழக்கம் யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாருமே ரெகுலராக பார்க்குறாங்க. இதில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு எழுத்தாளரையும் அவங்க எழுதின புத்தகத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அது ஒரு புதுமையாக இருக்குது. அதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆசைப்படுறாங்க ஃபாதர். இது வந்து இவங்களோட கருத்து. இன்னும் ஒரு குரூப்பு ஒன்று இருக்காங்க ஃபாதர். நம்ம வந்து இந்த பக்த சபைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். நாங்கள் அவங்களையும் ஒரு மாதிரி தனியாக பார்த்தோம். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பக்த சபைகள் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி வெரி டெடிக்கேட்டட், கமிட்டட் டு மாதா டிவி, வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அவங்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல கருத்து என்னன்னு சொன்னால், எங்களுடைய இயக்கங்களை பற்றி இன்றைக்கி வந்து சொன்னால் நல்லாயிருக்கும். ஒரு வின்சென்ட் பாலை எப்படி ஆரம்பிக்கிறது, அது எங்கெல்லாம் நடக்குது, எப்படிலாம் நடக்குது,
அதே போல் மரியாயின் சேனை வந்து எப்படி வந்து மரியாயின் சேனையில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மரியாயின் சேனை வந்து எப்படி அப்போ வந்து எங்களுக்கும் வந்து ஒரு ரீச் அவுட் நிறையா இருக்கும். அப்போ வந்து ஒரு ரெகக்னிஷன் பை மாதா டிவின்றது இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அந்த ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சதுன்னா எங்களுக்கு வந்து மல்டிப்ளையர் எஃபெக்ட், நாங்கள் வந்து இன்னும் நிறையா பெருகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் இந்த இயக்கங்கள் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸும் இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷனும் இருந்துச்சுன்னு சொன்னால் மாதா டிவி மூலமாக இன்னும் திறம்பட செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு சில நிகழ்ச்சிகள் வந்து சொன்னால் இது எப்பொழுதுமே இருந்தால் மாதா தொலைக்காட்சிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கான்ஸ்டிடியூவன்சி ஆஃப் மாதா டிவின்னு சொல்லிட்டு சார் ரொம்ப அழகாக ஒரு சில விஷயங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில அடையாளங்கள் இருக்கு இல்லையா, இந்த அடையாளங்களில் வந்து திருப்பலின்றது நம்மளுடைய திருச்சபையில் மட்டும்தான் வந்து இந்த திருப்பலி கொண்டாட்டம்னு ஒரு அடையாளம். அதே மாதிரி நற்கருணை ஆராதனை அது வந்து நம்மளுடைய அடிப்படையான பக்தி முயற்சி. ரெண்டு நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையுடைய ரெண்டு தூண் சொல்லலாம். ஸோ இது நம்முடைய அடையாளங்கள் சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். இதை தாண்டி மற்ற காரியங்கள் இப்போது நீங்கள் சொன்ன வேட்டிகன் டாப் 10 நீங்கள் அறம் செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும், அப்புறம் உறவுகள் மேம்பட என்ற ஒரு நிகழ்ச்சி, ஒரு சில நிகழ்ச்சிகள் எல்லாம், அப்புறம் குழந்தைகளுக்கென்று ஒரு சில நிகழ்ச்சிகள்லாம் போயிட்டுருக்குது. இப்போது இதையும் தாண்டி இன்னும் சிறப்பாக மெருகூட்டப்பட்டு செய்யப்பட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும், இன்னும் வளமாக இருக்கும், இன்னும் வந்து நம்மளுக்கென்று ஒரு சில காரியங்களை நாங்கள்லாம் பெற்றுக்கலாம் அப்படின்ற விஷயத்தில் நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அது குறித்து நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டே நல்லாயிருக்கும். நம்ம திருச்சபையில் இப்போ இருக்கிற ஒரு பெரிய சவால் அப்படின்னு சொல்கிறது இளைஞர்களையும் குழந்தைகளையும் நம்ம கையில் வச்சுக்கிறது. நம்முடைய அந்த விசுவாசத்தை இதை வந்து இளைஞர்கள்ட்டையும் குழந்தைங்கள்ட்டையும் கடத்துறது. அப்போ மாதா டிவிங்கிறது ஒரு பெரிய டூல், அதை வந்து எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. அப்போ அதுக்கு இன்னும் நம்ம கொஞ்சம் கூட என்ன பண்ணலாம், அதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. அதில் எப்படி சொல்லணும்னா நிறைய இடத்துல நம்மளாலும் எங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை நிறைய இடங்களில் நாங்கள் பரவலாக பார்க்க முடிஞ்சது. அப்போ அந்த குழந்தைகள் இளைஞர்கள் செக்மெண்ட்டை நிறைய பேரண்ட்ஸும் சொன்னாங்க. அப்போ தான் சொன்னாங்க என்னென்னா இந்த கருத்து வந்துச்சு, ஒரு தனி டைம் இளைஞர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு தனி டைம், ஈவன் சண்டேஸில் கூட ஒரு 2 hours லீவு டைமில் அவங்களுக்கான ஒரு 2 hours இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நம்ம கொடுக்கும்போது இன்னும் குழந்தைங்களையும் நம்ம இவங்களையும் வந்து நம்ம இதில் வைக்கலாம், அதாவது நம்ம விஷயங்களை கடத்தலாம், அந்த ஒரு கிறிஸ்துவ விழுமியங்களை வந்து கடத்தலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி நம்முடைய திருச்சபையினுடைய வரலாறுகளை டாக்குமெண்ட்ரியாக கொடுக்கறது இப்படிப்பட்டதை எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஒரு செக்மெண்ட்டாக வரலாறுகளை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள பார்ப்பாங்க, ஈவன் நாங்களும் புரிஞ்சுப்போம் சில விஷயங்களை. சில பேரண்ட்ஸ் சொன்னது இது எனக்கு தெரியல இவ்வளோ சாத்தியக்கூறுன்னு. இப்போ ஜெபங்கள் எல்லாம் நாங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுக்குற நேரங்கள் எங்களுக்கும் குறவு, ஏன்னா நாங்கள் 2 பேருக்குமே இப்போ ஒரு ஒர்க்கிங் கல்ச்சரில் போயிட்டோம். அப்போ ஜெபங்களை எப்படி குழந்தைங்களுக்கு டிவி மூலமாக ஜெபங்களை கொடுக்கறது, அந்த ஜெபங்களுடைய மீனிங்கை கொடுக்கறது. ஏன்னா முன்னாலெல்லாம் தூங்குறதுக்கு முன்னால் சிலுவை போடுங்க நம்ம வீட்டில் பெரியவங்க சொன்னாங்க. இப்போ அந்த ஸ்பேஸ் குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் அர்பனில் வந்தது. இதெல்லாம் அர்பனில் எங்களுக்கு வந்த கருத்துக்களில் இதெல்லாம் ஒரு முக்கியமான கருத்துக்கள். அப்படி சொன்னவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று, நாங்கள் ரூரல் ஏரியாக்களில் பார்க்குறதுல இப்போ கடற்கரை ஊர்கள்லாம் பார்க்கும்போது எங்கள் வாழ்வியலை காட்டுங்க. இப்போ கடற்கரைன்னு சொல்லும்போது மீனவ மக்களுடைய வாழ்வியலை காட்டி அதில் பக்திகளை பற்றி பேசுனுங்க, அதில் பற்றிய உரையாடல்களை முன்னெடுத்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு நாங்கள் வந்து அதில் கனெக்ட் ஆகுவோம், அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். இது வந்து இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படிப்பட்ட கருத்துக்கள் வந்து இந்த செக்மெண்ட்டில் குறிப்பாக 40 வயதுகளுக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட இருந்து வருது. குறிப்பாக இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 வயதுலேருந்து ஒரு 65 வயது வரை உள்ளவங்களுடைய பரவலான கருத்துக்கள். இது தவிரையும் சில சொன்னாங்க, இது பரவலான கருத்துக்கள். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப உண்மையிலே எங்களுக்கும் அது தோணுது. அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து நம்ம இன்னுமே அவங்கள சரியாக சென்று அடையலை, அவங்களுடைய தேவைகளை நம்ம வந்து பூர்த்தி செய்யலைன்ற ஒரு அந்த ஒரு ஆதங்கம் எங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நாங்கள் அடிக்கடி இதை குறித்து நாங்கள் வந்து பேசுகிறோம், நாங்கள் எங்களுக்குள்ளே யோசிக்கிறோம். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கு இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஜெபங்களை சொல்லிக் கொடுக்குறது, குறிப்பாக இப்போ எல்லாம் ஆங்கில வழி கல்வியில் இருக்கிறனால ஆங்கிலத்தில் ஈஸியாக படிச்சுப்படுறாங்க. தமிழில் யாருமே இன்றைக்கி சொல்ல தெரியல. என் குடும்பத்தில் நான் அதை பார்க்குறேன். அப்போது நம்ம தாய்மொழியில் வந்து நம்ம அதை அடிப்படையான ஜெபங்களை வந்து மேபி இந்த குட் நைட் டாக்கில் வந்து ஏறக்குறைய இந்த 9 மணி 9:30 வந்து எல்லோரும் விழிப்பாக தான் இருக்கிறாங்க. மேபி நம்ம ஃபாதர் அடைக்கலத்துட்டு அதை குறித்து நம்ம வந்து பேசலாம். மேபி வி கேன் திங்க் ஆஃப் தட். ஒரு நல்ல விஷயந்தான். நீங்கள் அதாவது நான் வந்து குழந்தைகள் அதுக்கப்புறம் இளைஞர்கள் இவங்களை பற்றி தான் ஃபாதர் மறுபடியும் இப்போ எல்லாருமே வந்து இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் லைக் சோஷியல் மீடியா இஸ் பிகமிங் அ பார்ட் ஆஃப் தேர் லைஃப். ஒரு 30 செகண்ட் வீடியோ பார்த்து எல்லாரும் பழகிட்டாங்க. இல்லை அதிகபட்சம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான். இப்படி பார்க்குற ஒரு குழந்தைய நம்ம வந்து ஒரு 1 மணி நேரமோ இல்லை அரை மணி நேரம் மறைவுரை பார்க்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா,
நாங்கள் கேட்கறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் எங்களுக்கு அது குட்டியாக கொடுங்க. எங்கள் தாத்தா பாட்டிக்கு நீங்கள் 1 மணி நேரம் கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்டை எங்களுக்கு 30 செகண்டில் கொடுங்க. அந்த 30 செகண்ட் தானே ஒரு 3 மணி நேரம் பிரசங்கமாக வைக்கிறாரு. அந்த 30 செகண்டை மட்டும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இதே நம்ம யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக சோஷியல் மீடியா தான். டிவி பார்க்குறதே ரொம்ப கம்மி தான். ஸோ அப்போ யூடியூப்ல சேனல் இருக்குது, நமக்கு யூடியூப் சேனல் இருக்குது. அதே மாதிரி நம்ம சோஷியல் மீடியாவில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்ஸ்டாகிராம்லேயுமே நமக்கு வந்து இப்போ அக்கௌண்ட்லாம் இருக்குது. நாங்கள் ஃபீல்டு ஆரம்பித்தப்போ இருந்ததை விட இப்போ இருக்கிற நம்ம அந்த சோஷியல் மீடியாவோட ஆக்டிவாக பார்த்தோம் அப்படின்னா அந்த மாற்றங்கள் வந்து நமக்கே தெரியுது. அந்தளவுக்கு இப்போ வந்து செயல்பட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்கறதுக்கு நம்ம இன்னும் துரிதமாக செயல்படணும். அதாவது இப்போ யூடியூப் நல்லா இருக்குது, இன்னும் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் வந்து இன்னும் நல்லா வந்து மேம்படுத்திட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, இன்னும் வந்து மாதா டிவி வந்து எல்லா மக்களையும் போய் எல்லா தரப்பு மக்களையும் போய் சென்றடும் அப்படின்னா they are looking for some secularism. வெறும் ரிலீஜியஸாக போகாமல் ஏதோ 1-2 ப்ரோக்ராம் வந்து சமூகம் சம்மந்தப்பட்டு கொடுத்தா நல்லா இருக்குமே. இப்போ சமூகம் சம்மந்தப்பட்டு ஒரு ப்ரோக்ராம் வருதுன்னா நான் இன்னொரு நண்பருக்கு நான் அதை பரிந்துரை பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் இந்த மாதிரி ஒரு தலைப்பில் பேசுகிறாங்க, நீங்கள் பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி they are looking for secularism in the channel. இது வந்து யங்ஸ்டர்ஸோட ஒரு மைண்ட் செட் ஃபாதர். அது இல்லாமல் இப்போ வருண் சொன்னது மாதிரி நாங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேசும்போது இந்த ஒரு கருத்தும் வந்தது. எப்படின்னா இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு ப்ரோக்ராம்னு சொல்கிறத ஒரு தனி செக்மெண்ட்டாக கூட நம்ம ட்ரை பண்ணலாம். எடுத்துக்காட்டுக்கு கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம், 12th முடிச்சுட்டு போகிற குழந்தைங்களுக்கு ஒன்று. அதே மாதிரி வேறு வேலை வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது, அது என்னெல்லாம் பண்ணலாம். ஏன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு ரிலேபிள் பண்ண முடிய மாட்டேங்குது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம வந்து அதை ஒரு செலக்டிவாக கொடுக்கும்போது ஈவன் அவங்க குழந்தைங்களை நீங்கள் பாருங்கள், இதை பாருங்கள், இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி வருது, அதை நீங்கள் பாருங்கன்னு சொல்லும்போது குழந்தைங்க நான் சொல்கிறது ஈவன் யூத் அவங்க வந்து இதை பார்க்கறதுக்கான ஒரு ஸ்பேஸாக இருக்கும். அது மூலம் அது ஒரு தொடக்கமாக கூட இருக்கலாம். இதெல்லாம் இந்த 45 வயதுகளில் இருக்காங்கல்ல, அவங்க கொடுத்த பரிந்துரைகள் முக்கியமானது. ஏன்னா இப்போ இவங்க சொல்லும்போது தான் எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற இந்த பரிந்துரை வந்துச்சு நாங்கள் அதை பேசும்போது. இந்த ஆய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போதே நம்ம இன்னொரு ஆய்வையும் பண்ணோங்க ஃபாதர். எல்லா மறை மாவட்டங்கள்லேயும் வந்து ஒரு சமூக பொருளாதார ஒரு சென்சஸ் ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைலட் ஸ்டடி ஒன்று நம்ம நடத்தணும். அது வந்து நவம்பர் டிசம்பரில் தான் நடத்தணும். அதில் ஒரு 8000 குடும்பங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிது நம்ம 18 டயசிஸ்லேருந்து. அந்த 18ல் பார்த்திங்கன்னா 18 36 ஒரு 34 இது பேரிஷஸ் நம்ம வந்து ரூரல் அர்பன் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 8000 பேர்கிட்ட நம்ம வச்ச ஒரு கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து எந்த இது பார்க்குறீங்க, டிவி சேனல்ஸ் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, கத்தோலிக்க டிவி சேனல்ஸ் என்ன பார்க்குறீங்கன்றல 8000ல் 6500க்கு மேலே வந்து சொன்னது வந்து மாதா டிவி தான் பார்க்குறோம் அப்படின்னு. அதனால் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் அண்ட் ரீகன்ஃபார்ம். இது மட்டும் இந்த ஒரு ஸ்டடி மட்டும் இல்லை, இப்போ இது குவான்டிடேட்டிவாக இப்போ பண்ணும்போது கூட நம்ம எல்லா குடும்பங்களையும் இது வந்து ஹவுஸ் ஹோல்ட் சர்வே. இந்த ஹவுஸ் ஹோல்ட் சர்வேயில் ஒரு குடும்பத்தில் இருக்க கூட ஒரு தலைவர்கிட்ட நம்ம கேட்குறோம், தலைவரோ தலைவிட்டியோ கேட்குறோம். அவங்க சொல்கிறாங்க நாங்கள் மாதா டிவி பார்க்கணும். 6500 பேருக்கு மேலே இதை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் வந்து நம்முடைய இவங்க ஆராய்ச்சியாளர்கள்லாம் போனப்போ இன்னொன்று நல்ல ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டார்கள். நிறைய நான் கிறிஸ்டியன்ஸும் பார்க்குறாங்க. அதாவது கிறிஸ்டியன்ஸோடு சேர்ந்து நான் கிறிஸ்டியன்ஸும், அதுவும் யூத்தில் வந்து ஸ்பெஷலாக வந்து நான் கிறிஸ்டியன்ஸும் சேர்ந்து பார்க்கக்கூடிய அந்த இருக்குது. அதில் தான் வந்து ஒரு மாதிரி வந்து நம்ம ஆன்மீகமாக ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப கேத்தலிக்காக 10 ஆண்டுகள் நம்ம இருந்து விட்டோம் அப்படி இல்லை. சில நிகழ்வுகள்லாம் வந்து செக்குலர் ப்ரோக்ராம்ஸ் நிறையாவும் இருந்திருக்கு. ஆனால் வரும் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் வந்து ஃப்ரம் இந்த ஒரு இதுலேருந்து வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல்லேருந்து கொஞ்சம் சோஷியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக், கல்ச்சுரல், இன்டர் ரிலிஜியஸ் ஒரு மாதிரி வந்து இந்த எஃப்ஏபிசியில் சொல்லுவாங்க ஒரு 3 டயலாக் சொல்லுவாங்க. டயலாக் வித் த கல்ச்சர்ஸ், டயலாக் வித் த ரிலிஜன்ஸ், டயலாக் வித் த புவர் அப்படின்வாங்க. அந்த மாதிரியான ஒரு இதுக்கு வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அப்படி டிவேட் ஆகி போகணுன்னு சொன்னால் இன்னும் நம்முடைய ரீச் அவுட் வந்து நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி நிறையா இருக்குது. இன்னொன்று வந்து இந்த 8000 பேரை நாங்கள் பார்த்த பொழுது தமிழக திரு அவைக்காக நம்ம இது பண்ண போது, இந்த ஆய்வை பண்ண போது ஒரு ஃபைண்டிங் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி தமிழக திரு அவையில் இருக்கக்கூடிய ஏஜ் குரூப் அதை பார்த்தோம்னா 55% கீழே 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, 20 வயசுக்கு கீழே இருக்கவங்களே 25%, 25 வயசுக்கு கீழே. அப்படின்னா நம்முடைய தமிழக திரு அவை வந்து இட்ஸ் எ யங், வெரி யங் யூத்ஃபுல், நம்மளுக்கு யூத் பல்ஜ் அப்படின்னுவாங்க. இளைஞர்களுடைய வீக்கம் மிக அதிகமாக இருக்கின்றது. அப்போ வந்து நம்ம இந்த ஒரு டெமோகிராஃபியை நம்ம பார்க்குறப்ப இந்த ஒரு பாப்புலேஷன் செக்மெண்ட் இன்றைக்கி தமிழக திரு அவையில் பார்க்க, ஏன்னா இது வந்து ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ் தான், பட் இதை எங்களால் பார்க்க முடிஞ்சது.
அப்படி வச்சு பார்க்குறப்ப இன்றைக்கி இந்த ஜெண்டர் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸை நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா வர ஆரம்பிச்சதுன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. ரொம்ப சிறப்பு சார். இப்போ நீங்கள் ஊர் உலகம்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டீங்க, கேட்டுட்டு வந்துட்டீங்க. இப்போ உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா நீங்கள் வந்து மாதா தொலைக்காட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஒரு வாரத்தில் சொல்லணும்னா நான் ஐடென்டிட்டி, அடையாளம். ஸோ மாதா தொலைக்காட்சி நமக்கு ஒரு அடையாளம். ரொம்ப சிறப்பு. நீங்கள் என்னட்ட கேட்டிங்கன்னா கடுகு விதை போல. ரொம்ப பயங்கரமாக இருக்குதுயா. நீங்கள் என்னை பொறுத்தவரை மாதா டிவியை ஒரே வார்த்தை சொன்னால் அது ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி. ரொம்ப சிறப்பு. ஸோ இந்த தருணத்தில் மாதா தொலைக்காட்சியுடைய 10வது பிறந்தநாள் விழாவில் இந்த இனிய இதயங்களுக்கு இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் இன்னும் அடுத்து மாதா தொலைக்காட்சி நீங்கள் எதிர்பார்ப்பது போல எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய, எல்லாருக்கும் பிடித்த மாதிரி, எல்லாருக்கும் தேவையான காரியங்களை, அது கத்தோலிக்க விசுவாசத்தை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, இந்த சமூக அடிப்படையிலே நமது கடமைகள் அல்லது நாம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது இரண்டும் கலந்து மற்றவர்கள் நம்மை நமது விசுவாசத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய மற்ற மனிதர்கள், பல்வேறு மறையை சார்ந்தவர்களுடைய அவர்களையும் நாம் எவ்வாறு ஒரு கூட்டிற்குள் நாம் இணைத்து ஒரு புரிதலோடு ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கலாம். இவைகளெல்லாம் இந்த மாதா தொலைக்காட்சி எவ்வாறு ஒரு நிகழ்ச்சியாகவோ அல்லது பல்வேறு அமைப்பு ரீதியான ஒரு கலந்தாய்வு தளமாகவோ இதை அமைத்து கொள்வதற்கு எப்படியெல்லாம் நிகழ்ச்சிகளை யோசித்து செய்ய வேண்டும் என்பதை குறித்து ரொம்ப அழகாக ஒரு இந்த குறைந்த நேரத்தில் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். எனவே இந்த நாளிலே மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக லோயலா கல்லூரி நிர்வாகத்திற்கும் அந்த கல்லூரி நிர்வாகத்தோடு இணைந்து பணி செய்கின்ற நமது பேராசிரியர் பெர்னாடி சாமி அவர்கள், பேராசிரியர் அகிலன் அவர்கள், அன்பு நண்பர் மாணவர் வருண் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பணி செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் எங்களது மனம் நிறைந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி இதயங்களே மிக்க மகிழ்ச்சியாக இருந்திருப்பீர்கள். மிக சிறப்பான ஒரு காரியத்தை பேராசிரியர் பெர்னாடி சாமி அவருடைய தலைமையிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்த மாதா தொலைக்காட்சியினுடைய வளர்ச்சியிலே ஒரு பெரிய ஒரு புள்ளியாக, வரலாற்று ஒரு மையமாக இது இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்னும் வருகின்ற நாட்களிலே இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு இது ஒரு பெரிய ஒரு தூண்டுகோலாக அமைந்திடும். இது ஒரு வரையறை சட்டமாக கூட மாறும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாய் எனது மனம் நிறைந்த பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களையும் ஆசிரையும் ஜெபங்களையும் உங்கள் ஒவ்வொருவரும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.